ஸ்ரீரங்கபுரம்ங்கிற கிராமத்துல வீரையான்னு ஒரு டெய்லர் இருந்தாரு. வீரையாவோட மனைவி பேரு ராதம்மா. வீரையாவோட தந்தை சோமசேஷு வயசு முதிர்வு காரணமா சமீபத்துல காலமாயிட்டாரு. தந்தை இறந்த துக்கத்துல இருந்து வீரையா இன்னும் மீளவே இல்ல. அவன் அந்த துக்கத்திலேயே தான் இருந்தான். ஒரு நாள் காலையில அந்த ஊரோட வட்டி வியாபாரி பூஷணம் வீரையாவோட வீட்டுக்கு வந்தாரு. நமஸ்காரம் பூஷணம் ஐயா, வாங்க. நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கேன் வீரையா. உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசலான்னு தான் இப்ப வந்திருக்கேன். சொல்லுங்க ஐயா. உங்க அப்பா சோமசேஷு விவசாயத்துக்காக என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கடனா வாங்கியிருந்தாரு. அந்த கடனுக்கு அடமானமா உங்களுக்கு சொந்தமான அந்த 3 ஏக்கர் நஞ்சை நிலத்தோட பத்திரங்களை என்கிட்ட கொடுத்திருந்தாரு. ஒப்பந்தப்படி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கடனை தீர்க்க முடியலன்னா உங்களோட அந்த நிலம் எனக்கு சொந்தமானதாயிடும். என்ன சொல்றீங்க ஐயா? எங்க அப்பா உங்ககிட்ட கடன் வாங்கினாரா? அந்த நிலம் எங்க அப்பாவோட உயிர். வருத்தப்படாத வீரையா, உன் வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா தொழில்னு வரும்போது தர்மம் எல்லாம் பார்க்க முடியாதுல்ல. உங்க அப்பா இப்போ இல்லங்கிறதுனால அந்த கடனை தீர்க்கிற பொறுப்பு உன்னோடது. இப்பவே மொத்த பணத்தையும் கட்டிடுறியா இல்ல நிலத்தை எனக்கு விட்டு கொடுக்கறியா? ஏற்கனவே காலம் முடிஞ்சு போச்சு. என்கிட்ட அவ்வளவு பணம் எங்க இருந்து இருக்க போகுது? நானே டெய்லர் வேலை செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அந்த இடம் எங்க அப்பாவோட ஞாபகமா இருக்கு. அதுக்கு நான் என்னப்பா பண்ணட்டும்? என்னோட பணம் எனக்கு திரும்ப வேணும்ல. ஐயா, அந்த நிலம் எங்க அப்பாவோட ஆன்மா. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்ச கால அவகாசம் கொடுங்க. நான் ராத்திரி பகலா உழைச்சு உங்க கடனை எப்படியாவது தீர்த்துறேன். அது வரைக்கும் அந்த நிலத்தை யாருக்கும் தயவு செஞ்சு வித்துறாதீங்க. சரி வீரையா, உன் கண்ணீரை பார்த்து இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். உனக்கு 1 வருஷ காலம் அவகாசம் தரேன். அதுக்குள்ள வட்டியோட சேர்த்து அசலையும் நீ அடைச்சாகணும். இல்லனா அந்த நிலத்து மேல இருக்கிற ஆசைய விட்டுடுப்பா. ரொம்ப நன்றி ஐயா. கண்டிப்பா உங்க கடனை எப்படியாவது நான் தீர்த்துருவேன். பூஷணம் அங்கிருந்து போயிடுறாரு. வீரையாவும் ராதம்மாவும் அந்த திண்ணையில அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. ராதம்மாவோட கண்ல இருந்து கண்ணீர் வந்துச்சு. ஏங்க, இவ்ளோ பெரிய தொகையை நம்மளால எப்படி தீர்க்க முடியும்? நமக்கு வர்ற வருமானம் நம்ம சாப்பாட்டுக்கும் உடுப்புக்குமே சரியா போகுது. இப்படி இருக்கும்போது லட்சக்கணக்கான கடனை நம்ம எப்படி தீர்க்கிறது? ராதா, அந்த நிலம் இன்னொருத்தர் கைக்கு போறதுக்கு நான் விட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சது இந்த தையல் வேலை தான். இந்த ஊசியும் நூலும் தான் என்னோட ஆயுதங்கள். இனி என்னோட வாழ்க்கை அந்த நிலத்துக்காக தான். அதுக்கு நீ எனக்கு துணையா இருக்கணுமா? ஆனா நான் என்னங்க உங்களுக்கு செய்யணும்? சிக்கணும், கடுமையான சிக்கணும். இனிமே நம்ம வீட்ல அனாவசியமான செலவுன்னு ஒண்ணு கூட இருக்க கூடாது. அன்னையில இருந்து வீரையா கிட்ட எதிர்பாராத ஒரு மாற்றம் வந்துச்சு. அவன் சாதாரண வீரையாவில இருந்து கஞ்சன் வீரையாவா மாறினான். மறுநாள் காலையில, ஏங்க டீ எடுத்துக்கோங்க. ராதா, இதுக்கு பால் வேணும், சக்கரை வேணும், டீ தூள் வேணும். இதெல்லாம் உனக்கு இலவசமா வருதுன்னு நினைச்சியா? எவ்வளோ செலவு! ஒரு நாளைக்கு 2 முறை டீ குடிச்சா மாசத்துக்கு எவ்வளவு ஆகும் கணக்கு பாத்தியா? ஏங்க, காலையில எந்திரிச்சதுல இருந்து கஷ்டப்படுறீங்க. ஒரு வாய் டீ கூட குடிக்கலன்னா எப்படிங்க? சோர்வா இருக்காதா? சோர்வா இருந்தா தண்ணி குடிச்சுக்கலாம். தண்ணி இலவசம், டீ காசு. இனிமே நம்ம வீட்டுல டீ கிடையாது. அந்த பணத்தை நான் கடனுக்காக சேமிக்க போறேன். போய் அந்த பாலை யார்கிட்டயாவது வித்துரு. அந்த பணத்தை எடுத்துட்டு போய் உண்டியல்ல போட்டுரு. புரியுதா? ஆனா கீனா ஒண்ணும் கிடையாது. என் முடிவு அவ்வளவுதான். போய் தண்ணி எடுத்துட்டு வா. ராதாம்மா பெருமூச்சு விட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. தண்ணிய குடிச்சிட்டு அவன் தையல் மிஷின்ல போய் உட்கார்ந்தான். இப்ப மத்தியானம் சாப்பிடுற நேரம் ஆச்சு. சரி, சாப்பிடுறதுக்கு எந்திரிச்சு வாங்க. சாதமும் குழம்பும் தான் வச்சிருக்கேன். வீரையா இலை முன்னாடி வந்து உட்கார்ந்தான். என்னது ராதா, குழம்புல எதுக்கு இவ்ளோ எண்ணெய் ஊத்துற? இவ்ளோ கடுகு உளுந்து அவசியமா? இப்படி நீ வீணாக்குனா நம்மளால நிலத்தோட எல்லைக்கு கூட போக முடியாது, பாத்துக்கோ. ஐயோ, ஊத்துனது கொஞ்சம் எண்ணெய் தாங்க. இது கூட ஊத்தலன்னா குழம்பு எப்படிங்க வேகும்? அதுக்குள்ள இவ்ளோ கஞ்சத்தனம் எதுக்குங்க உங்களுக்கு? ஆமா, கஞ்சத்தனம் தான். அந்த நிலம் கிடைக்கிற வரைக்கும் இதுதான் வேதம். இனிமே ஒரு நாளைக்கு 2 வேளை சமைக்க வேண்டாம். காலையில சமைச்சதையே ராத்திரிக்கும் சாப்பிடணும். மறுபடியும் அடுப்ப பத்த வச்சா விறகு செலவாகும். புரிஞ்சுதா? சரிங்க, உங்க இஷ்டம். ஆனா உங்களோட ஆரோக்கியம் இதனால கெட்டு போயிடும். அதையும் யோசிங்க. வீரையா வயிறு நிறைய சாப்பிடுறத நிறுத்திட்டான். துணி தைக்கும் போது கூட நூல் வீணாகாம பாத்துக்கிட்டான். சின்ன துண்டு துணிகளை கூட தூக்கி எறியாம அதுல இருந்து பை தச்சு வித்தான். இப்படி முடிஞ்ச வர சம்பாதிக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற ரங்காராவ்னு ஒருத்தர் துணி தைக்கிறதுக்காக வந்தாரு. அவர் அங்க வந்து, என்னப்பா வீரையா, முந்தா நாள் என்னோட சட்டையை தைக்க கொடுத்திருந்தேனே, தச்சிட்டியா? தச்சு முடிச்சிட்டேங்க ஐயா. இதோ உங்களோட சட்டைக்கான தையல் கூலி 50 ரூபா. என்னது 50 ரூபாயா? போன முறை 40 ரூபாய் தானே சொன்ன, இப்ப 10 ரூபாய திடீர்னு கூட்டிட்ட? ஆமாங்க ஐயா,
நூல் விலை ஏறிடுச்சு, ஊசி விலையும் ஏறிடுச்சு. அது மட்டும் இல்லாம நான் பயன்படுத்தின நூல் ரொம்ப வலிமையானது. உங்க சட்டை கிழிஞ்சாலும் தையல் பிரியவே பிரியாது. அவ்வளவு உறுதியா தச்சிருக்கேன். என் உழைப்புக்கு அந்த அளவுக்காவது கொடுங்க. சரி சரி, நல்லா தச்சிருக்க, அதனால கொடுக்கறேன். இந்தா வாங்கிக்கோ. அது சரி, மிச்சமுள்ள துணி எங்க? மிச்ச துணியா? அது எங்க இருக்க போகுது? எல்லாம் சரியா போச்சுங்க. வேணும்னா நீங்களே பாருங்க. பையுக்குள்ள ஒட்டு போட பயன்படுத்தியிருக்கேன். காலருக்கு கீழே உறுதியா இருக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கேன். ஒரு நூல் இழை கூட மிச்சம் இல்ல. இது என்ன கதை வீரையா? 2 மீட்டர் துணி கொடுத்தா ஒரு துண்டு கூட மிஞ்சலன்னு சொல்ற? நீ ரொம்பவும் கஞ்சன் ஆயிட்டப்பா. ஆமாங்க ஐயா, நான் கஞ்சன்தான். துணி வீணாக கூடாது இல்லையா? அதனால எல்லாத்தையும் பயன்படுத்திட்டேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, என்கிட்ட இருக்கிற பழைய துணியை தரேன். அதை வேணா வாங்கிட்டு போங்க. வேண்டாம்ப்பா வேண்டாம், உன் கஞ்சத்தனத்தை விட்டு தள்ளுப்பா. நல்லாவே தச்சிருக்கப்போ. ரங்காராவ் வெளியில போயிட்டாரு. வீரையா அந்த 50 ரூபாய கண்கள்ல ஒத்திக்கிட்டு உள்ள இருந்த பழைய இரும்பு பெட்டியில கொண்டு போய் வச்சான். ராதம்மா இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தா. ஏங்க, அந்த ஐயா கேட்ட போது மீதி துணியை நீங்க கொடுத்திருக்கலாம்ல, அத வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்படிலாம் சொல்லாத ராதா. அந்த சின்ன துண்டை வச்சு நம்ம ரவிக்கே தைக்கலாம். அப்படி இல்லைன்னா பை தைக்கலாம். அதை வித்தா இன்னும் 10 ரூபாய் கிடைக்கும். அந்த 10 ரூபாய் நம்ம நிலத்தோட கடன் அடைக்கிறதுக்கு சேரும். ஒவ்வொரு பைசாவும் முக்கியம் ராதா. எப்பாடு பட்டாவது அந்த பணத்தை சேர்த்தே ஆகணும். உங்க வைராகியத்தை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு, ஆனா பயமாவும் இருக்கு. நீங்க ரொம்பவும் இளைச்சு போயிட்டே இருக்கீங்க. பயப்படாத ராதா. வீரையாவோட கஞ்சத்தனம் ஊர் முழுக்க பரவுச்சு. அவரு சந்தைக்கு போனார்னா காய்கறி விக்கிறவங்க கிட்ட 1 மணி நேரம் பேரம் பேசுவாரு. வீரையா குறைஞ்ச விலைக்கு கிடைக்குதுங்கிறதுக்காக ரொம்ப முத்தி போன கத்திரிக்காய் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. ராதம்மா அது எல்லாத்தையும் பார்த்து புலம்புனா. ஏங்க, இதை எப்படிங்க சமைக்கிறது? இது வேகவே செய்யாது, ருசியும் இருக்காது. நம்ம மனுஷங்கங்க, மாடுங்க ஒண்ணும் இல்ல. ராதா, வேகலைன்னா கூட கொஞ்ச நேரம் அடுப்புல வை. ருசி இல்லைன்னா கொஞ்சம் உப்பையும் மிளகா பொடியும் அதிகமா போடு. நம்ம லட்சியம் வயிறு நிறையறது இல்ல, நாக்குக்கு சுவை சேர்க்கறது இல்ல. இன்னைக்கு 2 ரூபாய் மிச்சமாயிருக்கு. அத பாரு. உங்களோட என்னால மல்லு கட்ட முடியலங்க. அந்த நிலத்து வெறியில விழுந்து நீங்க மனுஷனா வாழ்றதையே மறந்துட்டீங்க. அந்த நிலம் மறுபடியும் நம்ம கைக்கு கிடைச்சப்போ ராஜா மாதிரி வாழலாம். அது வரைக்கும் இந்த துன்பத்தை எல்லாம் தவிர்க்க முடியாதுமா. காலம் கடந்து போச்சு. வீரையா ராத்திரியும் பகலும் தையல் மிஷின்லயே மிதிச்சுக்கிட்டே இருந்தாரு. பகல்ல ஊர்க்காரங்களோட துணிகளையும் ராத்திரியில நகரத்துல இருந்து கொண்டு வந்த துணிகளையும் தச்சுக்கிட்டே இருந்தாரு. அவரு சரியா தூங்குறது கூட கிடையாது. ஒரு நாள் ராத்திரி வீட்டு வாசல்ல உட்கார்ந்து சட்டைக்கு பட்டன் தச்சிட்டு இருந்தாரு. தெருவிளக்கு மினுக்கு மினுக்குன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த வழியா அந்த ஊர் பூசாரி போயிட்டு இருந்தாரு. என்னப்பா வீரையா, இவ்ளோ நாளையா இங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ணு கெட்டு போயிடுமோ இல்லையோ? வீட்டுக்குள்ள விளக்கேத்தப்படாதோ? நமஸ்காரம் ஐயரையா. வீட்டுல விளக்கேத்துனா என்ன செலவாகும்? இந்த தெருவிளக்கு இலவசமா தானே இருக்கு. இங்க உட்கார்ந்து தச்சா என்னோட பணமாவது கொஞ்சம் மிச்சமாகும்ல. உன்னோட இந்த கஞ்சத்தனத்தை பார்த்து நேக்கு சிரிக்கிறதா அழுறதான்னு தெரியல. பணத்துக்காக யாராவது கண்ணை கெடுத்துப்பாளா? நாளைக்கு கண்ணு கெட்டு போச்சுன்னா எந்த சொத்து உன்னோட கண்ணை மீட்டு தரும் சொல்லு? எனக்கு அந்த பரமேஸ்வரன் மேல நம்பிக்கை இருக்குங்கய்யா. ஒரு நல்ல காரியத்துக்காக, எங்க அப்பாவோட ஆத்ம சாந்திக்காக இந்த தவத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. எங்க அப்பா என்ன நிச்சயமா காப்பாத்துவாரு. உன்னோட வைராகியம் ரொம்ப பெருசுதான்ப்பா. ஆனாலும் ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கணும்பா. சரி, பகவான் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றட்டும். ஒரு நாள் ராதாமாவுக்கு ஜுரம் வந்துச்சு. அவளால படுக்கையிலிருந்து எந்திரிக்கவே முடியல. ராதா, உன்னோட உடம்பு ரொம்ப கொதிக்குது. நான் போய் மருந்து வாங்கிட்டு வரவா? வேண்டாங்க, இவ்ளோ நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். இன்னும் கொஞ்சம் தானே நம்ம சேர்க்க வேண்டியது இருக்கு. விடுங்க, எனக்கு ஒன்னும் ஆகாது. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாதுமா. சரி, நான் போய் நம்ம வீட்டு தோட்டத்துல இருக்கிற மூலிகைகள் எல்லாத்தையும் பறிச்சு உனக்கு கஷாயம் பண்ணி கொண்டு வரேன். வீரையா தன்னோட மனைவிக்கு நாட்டு வைத்தியம் செஞ்சாரு. அதிர்ஷ்டவசமா ஜுரம் குறைஞ்சிருச்சு. ஆனா வீரையாவோட மனசுல ஒரு பயம் வந்துருச்சு. பணத்துக்காக எனக்கு நெருக்கமானவங்களோட உயிரோட நான் விளையாடிட்டு இருக்கேனா அப்படின்னு தோணுச்சு. இறுதியா கெடு முடிவடைகிற நாளும் வந்துச்சு. வீரையா தன்னோட இரும்பு பெட்டியை திறந்து பார்த்தாரு. அதுல நோட்டு கட்டும் சில்லறை காசும் குவியலா இருந்துச்சு. அத்தனையும் எண்ணி பார்த்தாரு. சரியா கடனுக்கு தேவையான பணம் வட்டியோட இருந்தது. வீரையாவோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்ல. அவரால அவரோட கண்ணையே நம்ப முடியல. ராதா, ராதா, நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த ஒவ்வொரு ரூபாயும் நம்மளோட நிலத்தை இப்போ காப்பாத்த போகுது. நம்ம லட்சியத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம் ராதா. ராதம்மா கண்ணீரோட, ரொம்ப சந்தோஷங்க,
உங்க உழைப்பு பலன் கொடுத்துருச்சு. இனியாவது நீங்க வயிறு நிறைய சாப்பிடுவீங்களா? நல்ல துணிமணி உடுத்திப்பீங்களா? கண்டிப்பா ராதா, நமக்கு இன்னைக்கு திருவிழாதான். வா, பூஷணம் ஐயா வீட்டுக்கு போகலாம். வீரையாவும் ராதம்மாவும் அந்த பணம் முடிச்ச எடுத்துக்கிட்டு பூஷணமோட வீட்டுக்கு போனாங்க. பூஷணம் திண்ணையில உட்கார்ந்திருந்தாரு. வீரையாவை பார்த்ததும் அவர் ஆச்சரியப்பட்டு கேட்டாரு. என்ன வீரையா, கெடு இன்னையோட முடியுது. பணம் கொண்டு வந்தியா இல்ல நிலத்தை என்கிட்ட விட்டு கொடுக்கறியா? வீரையா பெருமையா பணிவோட, கொண்டு வந்துட்டேன் ஐயா, இதோ உங்க கடன். வட்டியோட கணக்க பார்த்து கடனை முடிச்சிருங்க. வீரையா அந்த பணம் முடிச்ச பூஷணம் முன்னாடி கொட்டுனாரு. பூஷணமோ இதெல்லாம் நிஜம்தானான்னு ஆச்சரியத்தோட பார்த்தாரு. இது என்ன வீரையா, இவ்ளோ சில்லறையா? இது எங்க இருந்து வந்துச்சு? இது எல்லாம் என்னோட வயித்தை கட்டி என் மனைவியோட பசிய பொறுத்துக்கிட்டு ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து சேர்த்து கொண்டு வந்தேன். நான் டீ குடிக்கல, செருப்பு வாங்கல, நல்ல காய்கறிகள் சாப்பிடல. கடைசியில காய்ச்சல் வந்த போது ஒரு மருந்து மாத்திரை கூட என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி கொடுக்கல. இதெல்லாம் அந்த நிலத்துக்காக தான். இது வெறும் பணம் இல்லைங்கய்யா, ஒரு சாதாரண டெய்லரோட தவம், எங்க அப்பாவோட உயிர். பூஷணத்துக்கு பேசுறதுக்கு வார்த்தையே வரல. ஒரு சாதாரண தையல்காரன் தன்னோட அப்பாவோட சொத்தை காப்பாத்துறதுக்காக இவ்ளோ பாடுபடுறத பார்த்து அவரோட மனசு உருகி போச்சு. பணத்தை எண்றதுக்காக ஆட்களை கூப்பிட்டாரு. எண்ணி முடிக்க 1 மணி நேரம் ஆச்சு. கணக்குல எந்த தப்பும் இல்லாம சரியா இருந்துச்சு. வீரையா, உன்னோட வைராகியத்துக்கு ஒரு பெரிய சல்யூட் பா. உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க சோமசேஷு கொடுத்து வச்சிருக்கணும். நான் எத்தனையோ விவசாயிகளை பார்த்திருக்கேன், ஆனா நிலத்துக்காக இவ்ளோ கஷ்டப்படுறவன பார்த்ததே இல்ல. இதோப்பா உன்னோட நில பத்திரங்கள், சந்தோஷமா வாங்கிக்கோ. பூஷணம் பத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து வீரையா கையில கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வீரையா, ஒரு விஷயம், உன்னை கஞ்சன்னு இந்த ஊரே சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா அது கஞ்சத்தனம் இல்ல, சிக்கனோன்னு எனக்கு இப்ப புரியுது. இருந்தாலும் இனியாவது உன்னோட ஆரோக்கியத்தை நீ கவனிச்சுக்கணும்பா, சரியா? வீரையாவும் ராதம்மாவும் நேர அவங்க நிலத்துக்கு போனாங்க. ராதா, பாத்தியா, இந்த மண்ணோட வாசனையில எங்க அப்பாவோட உயிர் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம். இனிமே நம்ம வயிறு நிறைய சாப்பிடலாம். சிக்கனத்தோட மதிப்பு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி கஞ்சத்தனத்தினால ஏற்படுற கஷ்டமும் எனக்கு புரிஞ்சிடுச்சு. இனிமே நம்ம எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். ஆமாங்க, எனக்கு கூட இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சாதிச்சிட்டீங்க. கஞ்சன் வீரையா இப்ப மறுபடியும் பழைய வீரையாவா மாறினான். இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, லட்சியம் பெருசா இருக்கும்போது அதை அடையறதுக்காக நம்ம பண்ற தியாகமும் பெருசாதான் இருக்கும். அப்பா அம்மாவோட சொத்துக்களையும் அவங்களுடைய நினைவுகளையும் காப்பாத்துறது கூட ஒரு நல்ல பிள்ளையோட கடமையாகும். தென்னிந்தியாவிலேயே செல்வ செழிப்போட திகழ்ந்த ஒரு அழகான அமைதியான கிராமம் அது. அந்த ஊர்ல கூலி வேலை செய்யக்கூடிய மக்கள், விவசாயம் செஞ்சு வாழ்க்கை நடத்துறவங்க, மண்பாண்டங்கள் செய்யறவங்க, இப்படி பல தரப்பட்ட மக்கள் ஒற்றுமையா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள சுதாகருங்கிறவனும் ஒருத்தன். அவன் ஒரு காலத்துல ரொம்ப பெரிய வசதியான குடும்பத்துல பிறந்தவன். இப்போ அந்த பேரு வசதி எதுவும் அவன் கிட்ட இல்ல. பேருக்கு தான் பெரிய குடும்பம். யாராவது உதவின்னு கேட்டு வந்தா கூட சரியா தானம் கூட பண்ண முடியாத நிலைமை. இத வெளியில யார்ட்டையும் சொல்ல முடியாத நிலைமையில வேற இருக்கேன். இப்படி அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சுப்பான். அவனுக்கு ஷைலஜா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்துச்சு. இருக்கிறத வச்சுட்டு திருப்தியா வாழ்ற குணம் உள்ள ஷைலஜாக்கு இது எதுவும் பெருசா வருத்தமாகல. இதெல்லாம் அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவும் தெரியல. ஒரு நாள் வீட்டுக்கு முன்னாடி இருந்த திண்ணையில சுதாகர் உட்கார்ந்திருந்தான். கையில இப்ப 10 பைசா இருக்கு. மளிகை கடை சாம்பையா கிட்ட போய் கேட்டா 2 படி அரிசியாவது வரும். இப்போதைக்கு அது போதும். இப்படி சுதாகர் மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த வழியா தண்ணி பானைகளை சுமந்துக்கிட்டு சீனுங்கிறவ வந்தான். ஐயா, வணக்கங்க ஐயா. அப்படி அவனுக்கு வணக்கம் சொன்னான். சீனு, எப்படி பாருக்க? உங்கள மாதிரி பெரியவங்களோட தயவு. அப்படி தலைய சொரிஞ்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்தான். வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? வீட்ல என்ன விசேஷம்? என்னத்த சௌக்கியமோ என்னவோ யா. இப்படி அவனோட கஷ்டத்தை அங்க சொல்ல ஆரம்பிச்சான். தண்ணி மட்டும் என்னவோ குடம் குடமா சுமந்துட்டு வந்து ஊத்த சொல்றாங்க. ஆனா அதுக்கு பணம் கேட்டா அது மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி அவன் அங்கேயே நின்னுட்டு இருந்தான். சீனு எதுக்காக அங்க நிக்கிறாங்கிறது சுதாகருக்கு புரிஞ்சிடுச்சு. அரிசி வாங்குறதுக்காக தான் பையில இருந்த அந்த 10 பைசாவை அவங்கிட்ட எடுத்து கொடுத்துட்டான். நீங்க தர்ம பிரபுயா. அந்த 10 பைசாவை வாங்கிட்டு சீனு அங்க இருந்து போயிட்டான். இப்ப சுதாகருக்கு தான் என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப என்ன செய்யறது? அரிசி கூட வாங்க முடியலன்னா நம்ம பொண்டாட்டியே நம்மள ரொம்ப கேவலமா நினைப்பாளே. இப்படி யோசிச்சாரு. உடனே அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பணக்காரரான சுப்பிரமணியம்ங்கிற வீட்டுக்கு போனாரு. யாரு? சுதாகரா?
வாப்பா வா, வந்து உட்காரு. அப்படின்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு விருந்தாளிக்கான மரியாதை எல்லாம் கொடுத்தாரு சுப்பிரமணியம். கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பொதுவான விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா சுதாகர் ஏதோ தயக்கத்தோட இருக்கிறத சுப்பிரமணியம் கவனிச்சுட்டே இருந்தாரு. என்ன சுதாகர் ஐயா, ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? என்ன விஷயம்? உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பணம் எனக்கு கடனா தேவைப்படுது. அப்படி ரொம்ப தயங்கி தயங்கி கேட்டாரு. சுப்பிரமணியம் ஒரு நிமிஷம் தீவிரமா யோசனை பண்ணாரு. அதுக்கு எதுக்குயா உங்களுக்கு இவ்ளோ தயக்கம்? ஒரு காலத்துல உங்க அப்பா எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு தெரியுமா? எடுத்துட்டு போங்க. அப்படி சொல்லிட்டு அவருக்கு தேவையான பணத்தை கொடுத்து அனுப்புனாரு சுப்பிரமணியம். அதனால சுதாகரும் ரொம்ப சந்தோஷமாகி அந்த பணத்தை வச்சு அரிசி, பருப்பு, காய்கறின்னு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தான். அந்த பொருட்கள் எல்லாம் பார்த்ததும் ஷைலஜாக்கு சந்தேகம் வந்துச்சு. என்னங்க இதெல்லாம் இவ்ளோ பொருள் எதுக்காக இப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தீங்க? இப்படி பொருட்களை பார்த்துட்டு கேட்டா. இதெல்லாம் வாங்குறதுக்கு ஏதுங்க பணம்? இப்படி சாதாரணமா கேட்டா. கடைக்காரன் கிட்ட கடன் சொல்லி வாங்கிட்டு வந்தேம்மா. 4-5 வகையா நல்ல சமையல் பண்ணி சாப்பிடலாம். 4-5 வகை எதுக்குங்க? நம்ம வீட்டுக்கு நிறைய பேரு வந்து போயிட்டு இருப்பாங்கம்மா. வீட்ல எதுவும் இல்லன்னு சொன்னா நம்ம கௌரவமே போயிடும். இப்படி ஷைலஜா கிட்ட ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டாரு. ஆனா ஷைலஜாக்கு மட்டும் இது ஏதோ தவறா அவ மனசுல பட்டுட்டே இருந்துச்சு. இருந்தாலும் சுதாகர் கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு மௌனமாவே இருந்துட்டா. சுதாகரும் தேவைப்படும் போதெல்லாம் கடன் வாங்கிக்கிட்டு காலத்தை அப்படியே கடத்திட்டு இருந்தான். இது ஒரு தடவை 2 தடவை இல்ல, பல தடவை இந்த மாதிரி நடந்துட்டே இருந்துச்சு. ஏங்க, ஏதோ அவசரத்துக்கு நம்ம கடன் வாங்கி செலவழிக்கலாம். ஆனா அளவுக்கு அதிகமான கடன் தப்புங்க. கழுத்து மேல இருக்கிற தூக்கு கயிறு மாதிரி. இப்படி அப்பப்போ எச்சரிக்கை பண்ணிட்டே இருந்தா. ஆனா சுதாகர் அதை பொருட்படுத்தவே இல்ல. ஒரு நாள் சுதாகர் சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்திருந்த போது ஷைலஜா பரிமாறிக்கிட்டே, என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்படி தயங்கி தயங்கி சொன்னா. சுதாகரும் என்ன அப்படிங்கிற மாதிரி புருவத்தை தூக்கி பார்த்தான். இது நான் என்னோட சுகத்துக்காக சொல்லலங்க, ஆனா உங்களுக்காக தான் சொல்றேன். அப்படி பேச ஆரம்பிச்சா. நீங்க கூட ஏதாவது ஒரு வேலைக்கு போனா நல்லா இருக்கும்ல. சுதாகர் சாப்பிடுறத நிறுத்திட்டு கவனிக்க ஆரம்பிச்சான். யாருக்கிட்டயும் போய் கடன்னு கையேந்தாம நம்ம பணத்தை நம்மளே சம்பாதிச்சுக்கலாம்ல. அப்படி தயங்கிட்டே சொன்னான். ஒரு காலத்துல இந்த ஊர்ல இருந்த நிலம் எல்லாம் என்னோடது. இப்ப நான் யாருக்கிட்ட போயிட்டு வேலைன்னு கேட்பேன் சொல்லு? சுதாகர் அவனோட மனசுல இருந்த வேதனைய சொன்னான். அது இல்லங்க, எங்கேயாவது திருடுனாதான் நம்ம பயப்படணும், தப்பு செஞ்சாதான் நம்ம வெக்கப்படணும். ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல என்ன தப்பு? அப்படி ஏதோ அவ சொல்ல வரும்போது சுதாகர் திடீர்னு ரொம்ப கோவமாயிட்டாரு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இப்போ அவனுங்களுக்கு கீழே போய் என்ன வேலை செய்ய சொல்றியா? புருஷனை அவமானப்படுத்தி பார்த்தா அவனுக்கு சந்தோஷமா இருக்குமா? அதுக்கு தானே இப்படி எல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க? அப்படி கோவப்பட்டுட்டு சாப்பாட்டுல பாதியிலே எழுந்திருச்சு போயிட்டாரு. கொஞ்ச நாட்கள் போச்சு. ஊர்ல தசரா திருவிழா ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு. இளைஞர்கள் சுதாகரோட வீட்டுக்கு வந்தாங்க. நமஸ்காரம் சுதாகரண்ணா. வாங்கப்பா வாங்க, உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சான். தன்னோட கௌரவத்தை காட்டுறதுக்காக பல வகையான தின்பண்டங்களை செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஷைலஜாக்கு உள்ளுக்குள்ள வருத்தமா இருந்தாலும் எதுவும் பேசாம அமைதியாவே இருந்தா. அண்ணா, இந்த தடவை நம்ம யாருக்கும் சளைச்சவங்க இல்லன்னு காட்டணும். திருவிழா சும்மா ஜாம் ஜாம்னு நடக்கணும். அப்படி பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சுதாகரும் அதை ஆமோதிக்கிற மாதிரி தலையசைச்சாரு. உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பணம் கொடுங்கண்ணா அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்க. சுதாகரும் அதை கேட்டு ரொம்ப நெகிழ்ந்து போய் அவங்க கிட்ட இந்த மாதிரி சொன்னான். சரி சரி, நாளைக்கு வாங்கடா, பணத்தை எடுத்து வைக்கிறேன். அப்படி சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிட்டான். சுதாகர் மறுபடியும் சுப்பிரமணியத்தோட வீட்டுக்கு தான் போய் நின்னான். சுப்பிரமணியம், கொஞ்சம் பணம் கடனா கிடைக்குமா? ஏதோ ஒரு தடவை கேட்டேன்னு கொடுத்தேன்பா. ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி வந்து கேட்டா நல்லாவா இருக்கு? இப்படி முகத்துக்கு நேராவே கேட்டுட்டாரு. இத கேட்டதும் சுதாகருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன இப்படி சொல்றீங்க? நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேங்க. அப்படி சொல்லி கேட்டாரு. நீங்க என்ன வேலை செய்யறீங்க தம்பி? சொல்லுங்க. பணத்தை திருப்பி தர்றீங்கன்னு சொல்றீங்களே, இத நான் எப்படி நம்புறது? அப்படி மறுபடியும் முகத்துல அடிச்ச மாதிரி கேட்டாரு. அந்த வார்த்தைகள் சுதாகருக்கு தீயினால சுட்ட மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு தடவையும் இங்கேயே பணம் பணம்னு வந்து கேக்குறது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு தம்பி. எனக்கு வேற வேலை இருக்கு. இப்படி வெளியில போங்க அப்படிங்கறத ரொம்ப நாசூக்கா சொல்லிட்டாரு. சுதாகரும் அங்கிருந்து மௌனமா வெளியேறிட்டாரு. அந்த நிமிஷம் சுதாகருக்கு ஷைலஜா சொன்னதோட அர்த்தம் என்னன்னு இப்ப புரிய ஆரம்பிச்சது. வேலை செஞ்சு வாழ்றது எவ்வளவு முக்கியம்னு இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. அன்னைக்கு நான் அனாவசியமா ஷைலஜா மேல கோவப்பட்டுட்டேன்.
அப்படி மனசுக்குள்ளேயே அன்னைக்கு பேசினதை நினைச்சு வருத்தப்பட்டான். வீட்டுக்குள்ள வரும்போது ஷைலஜா மகாலட்சுமி மாதிரி உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தா. அவகிட்ட பேச நினைச்சான், ஆனா தன்மானம் தடுத்ததுனால மௌனமா போய் உட்கார்ந்துட்டாரு. அப்பவும் மனசுக்குள்ள ஆ, இன்னைக்கு விழா கமிட்டியை சேர்ந்த பசங்கள்லாம் வருவாங்க. அவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேன்? இப்படி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஷைலஜா குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வந்தா. ஏங்க, எப்பங்க வந்தீங்க? நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்ல. நல்ல வெயில்ல வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க. அப்படி தண்ணி கொடுத்தா. அத வாங்கி சுதாகர் ஒரே மூச்சுல கடகட கடகடன்னு குடிச்சாரு. ஏங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மறுபடியும் என்ன அப்படிங்கிற மாதிரி சுதாகர் நிமிர்ந்து பார்த்தாரு. இந்த பைசா எடுத்துக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சா. சுதாகர் ஆச்சரியமா அவளை பார்த்தாரு. என் நகையெல்லாம் அடமானம் வச்சு இந்த பணத்தை எடுத்துட்டு வந்தேன். இப்போ கமிட்டிக்காரங்க வருவாங்க, உங்க கௌரவம் குறையாத மாதிரி கொடுத்துருங்க அப்படி அவ சொல்லிட்டு இருந்தா. சுதாகருக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. கமிட்டிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்து தனியா வச்சுட்டு மிச்ச பணத்தை சுதாகரோட கையில கொடுத்தா. பணத்தை கையில கொடுத்துட்டு இந்த மாதிரி சொன்னா. தப்பா எடுத்துக்காதீங்கங்க, இந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுங்க. நீங்க கௌரவமா வாழ்ந்தாதான் நானும் கௌரவமா வாழ முடியும் அப்படி பொறுமையா எடுத்து சொன்னான். ஷைலஜா, நான் எவ்ளோ அறிவில்லாம இருந்திருக்கேன்னு இப்பதாம்மா எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிடுமா? சீச்சி, இதெல்லாம் என்ன பேச்சுங்க அப்படின்னு சின்னதா சிரிச்சுக்கிட்டே சொன்னான். ஆனா நீ உன்னோட நகை எல்லாத்தையும் இப்படி அடகு வச்சு பணம் கொண்டு வந்தது நிஜமாவே எனக்கு பிடிக்கல ஷைலஜா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. கண்டிப்பா ஒரு நாள் அந்த நகை எல்லாத்தையும் நீங்க எனக்கு மீட்டு தருவீங்க. இந்த உலகத்துல யாருமே என்ன நம்பினது கிடையாது ஷைலஜா. ஆனா உங்க மனைவியான நான் உங்களை நம்புறேங்க. இப்படி தைரியம் சொல்லி அவனை அனுப்பி வச்சா. சுதாகர் உடனே ஒரு நல்ல முடிவுக்கு வந்தாரு. விழா கமிட்டிக்கு போய் ஒரு பெரிய தொகையை கொடுக்காம தன்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன தொகையை மட்டும் கொடுத்தான். கமிட்டில இருக்கிற எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. தவறா நினைச்சுக்காதீங்க, இப்போதைக்கு என் கையில இருக்கிறத குடுக்கறேன். அப்படி ஆடம்பரம் எதுவும் இல்லாம சொன்னான். அதுக்கப்புறம் சுப்பிரமணியத்துக்கிட்ட வாங்கின கடன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மிச்ச பணத்துக்கு விதை வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு. தரமான விதைகளை வித்து நல்ல பேர் எடுத்தாரு சுதாகர். கௌரவமா உழைச்சு வாழ தொடங்கினதுனால ஷைலஜாவுக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடன் வாங்கி ஆடம்பரமா சாப்பிடுறத விட இருப்பதை வச்சு உழைச்சு சாப்பிடுறதே மேலானது அப்படிங்கிற விஷயத்த சுதாகர் இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு.